2025க்கான குரூப் 4 பார்த்தீங்கன்னா குரூப் 4 அப்புறம் குரூப் 2 ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் வந்து விட்டுருக்காங்க. நம்மளோட குரூப் 4க்கான தமிழ் சிலபஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மாற்றிருக்காங்க. அந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் கேட்குற அந்த சிலபஸ் மாதிரியே இருக்குது சரிங்களா. டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் கொஷின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மாடலில் தான் வரும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து தமிழோட அந்த சிலபஸையும் மாற்றிருக்காங்க. கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும். மாடல் கொஷின் பேப்பர் நமக்கு தமிழ் இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 நடந்த ஒரு கொஷின். ஏன்னா இதுவும் ஒரு டிபார்ட்மெண்டல் கொஷின் தான். ஸோ இதோட சிலபஸும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நம்மளோட தமிழ் நியூ சிலபஸ் இருக்குல்ல அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். இதில் இருக்க கொஷினை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிட்டு வந்துட்டுருக்கேன். அப்படியே பாருங்கள். இதே மாதிரி தான் வந்து நம்ம குரூப் 4லேயும் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிஎஸ் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த கொஷின் பேப்பரோட ஜிஎஸ் கொஷினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் சரிங்களா. ஸோ நான் ஒன்று ஒன்றா திருப்பிட்டு வரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், பால் கூட்டல் ஊறும் என்பது சேர்த்து எழுதுக பால் ஊறும் சேர்த்து எழுதுக. வான் கூட்டல் ஒளி வானொலி. கல் கூட்டல் தீது கல் தீது சரிங்களா. களம் கூட்டல் ஏரி களம் ஏரி. கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் குரூப் 4க்கு. தமிழ் மட்டும் சொல்கிறேன். இது ஒரு மாடல் சொல்கிறேன் சரிங்களா. கொஷின் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. பெயர் அறியா பார்த்தீங்களா. பெயர் கூட்டல் அறியா. நீர் உழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு. பிரித்து எழுதுக. பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக. அல்லுனா என்ன இரவு, அதோட ஆப்போசிட் மீனிங்னா பகல் சரிங்களா. அது மாதிரி எதிர்ச்சொல் தருக. ஐயம்னா தெளிவு. அகத்தினை அல்லாததை கண்டறிய காஞ்சி. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4ல் வந்து கொஷின் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. தவறான எண்ணெய் கேட்டுருங்க. சிலைனா வில்லு தான், தெவ்வுனா பகமையன், புல்லுனா பறவை, சேர்ந்தனா கொடுத்துருக்காங்க. இது தப்பு சரிங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி பொருந்தா இணை சரிங்களா. இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. கொற்றவைனா கிணறு, திருமால்னா காட்டாறு, முருகன்னா சுனை நீர் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இணை பொழுதுலாம் வரும்ல, ஸோ அதில் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத கேட்டுருக்காங்க. விளம்புதல் செப்புதல் மொழிதல் இது மூணும் சேம் தான். கேட்டல் மட்டும் வேறு சரிங்களா. பொருந்தா இணை ஸோ இந்த மாதிரி தான் வரும். கொழுந்தாடு இணை என்ன கரும்போட நுனி. இதில் வந்து காய்ந்த கட்டைன்னு கொடுத்து வச்சுருக்கானுங்க. பொருந்தா சொல்லை தேர்ந்தது. ஏரி குளம் ஆறெல்லாம் ஒன்று, குணம்ன்றது வேறு சரிங்களா. சூம்பல் சொத்தை அழுகை கடலைன்னா ஒன்று. இதில் வந்து எது பொருந்தாதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. கடலைன்றது தான் பொருந்தாது. வலுவற்ற தொடரை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செழியன் வந்தான் அதுதான் கரெக்டானது சரிங்களா. அதே போல் வந்து மரபு சொல்லை பொருத்தி எழுதுக. சோறு என்னது, சோறு உண்டான், முருகு தின்னான், தண்ணீர் குடித்தான், பால் பறிக்கான். ஸோ அப்படின்னு தான் கரெக்டு. மரபு பிழை இல்லாத தொடர். காகம் கரையும் இது எல்லாமே தப்பு. சந்தி பிழை அற்ற தொடர் சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நம்மளோட குரூப் 4 சிலபஸில் இருக்கிற ஒரு டாபிக் சரிங்களா. எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. அங்கே வரும் பெருமொழி சொல்லற்ற தொடர், சந்திப்பிழை இல்லாதது. ஸோ இந்த மாதிரி தான் வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிபார்ட்மெண்டல் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தோன்னாலே ஒரு ஐடியா கிடச்சிரும் சரிங்களா. எங்கே கிடைக்கும் தான் டிஎன்பிசி வெப்சைட்டில் கிடைக்கும். அங்கே பாருங்கள், பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் எழுதுக. மாலையில் விளையாடு. கமலா மில்க் குடித்தாள். மாதவன் ஷாப்பிங். இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் வேர்டு சரிங்களா. மாலையில் இது மாதிரி தான் தமிழில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை கண்டறிதல். ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஒலி வேறுபாடு, மதி என்பது தவறான பொருள், வேலை என்பது தவறான சொல், வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க. இதே போல் தான் வந்து நம்ம கொஷின் வரப்போகுது. டிபார்ட்மெண்டல் கொஷின் பார்க்குறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட நார்மல் கொஷினையும் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க கொஷின் சரிங்களா. இது பாருங்கள், இதே மாதிரியே எத்தனை கொடுத்துருக்காங்க. தொழிற்பெயர், வினைமுற்று, அகரவரிசை பாருங்கள். அகரவரிசையிலே பார்த்தீங்கன்னா 2 3 4 5 6 கொஷின் 7 கொஷின் கிட்ட கேட்டுருக்காங்க அகரவரிசையிலே சரிங்களா. நமக்கு நார்மல் குரூப் 4 கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. இது வந்து இந்த மாதிரி கேட்டு வச்சுருக்காங்க. இது மாடல் சரிங்களா. மாடல் இந்த இப்படியே தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம குரூப் 4 சிலபஸ் நியூ சிலபஸில் இருக்கிற சிலபஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் சிலபஸ் பாருங்கள். சொற்களை முறைப்படி ஒழுங்காக்குக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொல்லுங்க பாருங்கள். இந்த வினா விடையெல்லாம் வரும்ல, மறை விடை சுட்டு விடையெல்லாம் வரல. ஸோ அதை பற்றி கேட்டிருக்காங்க. விடை வகையை கண்டறிய சொல்லியிருக்கானுங்க. விடைக்கேற்ற வினா அமைக்க கேட்டிருக்கானுங்க. விடைக்கேற்ற வினா அமைக்க. இரு வினைகளின் பொரு வேறுபாடு. பணிந்து பணித்து பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இருக்கிற சிலபஸ் சரிங்களா. மாறினா என்ன, மாற்றினா என்ன, உள்ளங்கை நெல்லிக்கனி போல, ஓமை கூறும் பொருள், கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல், இதுவும் அதே தான் ஓமை. இது பார்த்தீங்கன்னா இது சரிங்களா. டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது, இதுவும் பார்த்தீங்கன்னா கலைச்சொல்.
வினை வகைகள், நீ படிக்க வேண்டிய வினைகள், இதெல்லாம் இலக்கணம் தான் கிட்டத்தட்ட இலக்கணம். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு, சைபர் ஸ்பேஸ்னா இணையவெளி. மோஸ்ட்லி நம்ம டிபார்ட்மெண்டல் கொஷின் பேப்பரை பார்க்குறது இனிமேல் ரொம்ப நல்லது. சாஃப்ட்வேர்னா என்ன, சரியான ஊர் பெயர்களின் மருவு, சரிங்களா, மருவு கேட்டிருக்கானுங்க. நிறுத்தற் குறிகளும் நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். அது வந்து புரிஞ்சு படிச்சுக்கிட்டாகணும். இதுலேயும் அதே மாதிரி தான். வழக்கு சொல்லு தேர்வு சரியான எழுத்து வழக்கு சொல்லினே தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கானுங்க. பதில் சொல்லிச்சு, பதில் சொன்னியா, பதில் சொல்லிக்கினியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பதில் சொல் அப்படின்றதான் எழுத்து சொல், சரிங்க, எழுத்து வழக்கு சொல். சரியான பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு எல்லாமே இப்போ இருக்கிற சிலபஸ் தாங்க. பாருங்க, ஒரு சில கொஸ்டின் வந்து நம்மளோட பார்ட் அந்த இதில் அறிஞர்களும் தொண்டும் இருக்கும்ல, அதில் வந்து இதுலேயும் இருக்கும், சரிங்களா. நான் அவங்க காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே இலக்கணம் தான். தவறான இணையை தேர்ந்தெடுக்க, பொருத்தமான காலம் அறிக, இரு வினைகள் அந்த மாதிரி அமைச்சு எழுதுக, ஒரு தொடர் இரு வினைகளை அமைத்து எழுதுக, வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு, பொருத்தமான வினா சொல்லை தேர்ந்தெடு, தவறான இணைப்பு சொல்லிடமிடல வாக்கியத்தை தேர்ந்தெடு, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக, முருகன் படித்து முடித்து விட்டான் டேஷ் முகிலன் படிக்கவில்லை ஆனால் முகிலன் படிக்கவில்லை, சரிங்களா. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அவங்களோட சிலபஸ்லேயும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தொழிற்பெயர் விதியை கேட்டிருக்காங்க. அடைப்பு ஒரு சொல்லி ஏற்றாரும் மாற்றுக, கபிலன் திருமணன்று குமரனுக்கு தெரியும். அப்புறம் கடை என்பது சரியான இருபொருள் காணுங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இருபொருள் கூறுவாங்க. குறில் நெடில் வேறுபாடு. அதுக்கு முறையான தொடர், தமிழ் பண்படி வாழைகளை தனித்திடம் உண்டு, அந்த மாதிரி. நாட்டை கைப்பற்ற மஞ்சள், இதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும்னு நினைக்கிறேன். இது நம்ம படித்தா தான் நம்ம வந்து போட முடியும், சரிங்களா. இந்த மாதிரி கொஷின் மோஸ்ட்லி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எழுத்து ஒரு மொழி, இங்கிலீஷோட இது பண்ணுறது, ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறது, பொருளை கரெக்டான பொருளை எடுத்து எழுதுக, பொருத்தமான பொருளை தேர்வு செய்யுக. பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் இருக்கும், நமக்கு புக்கில் இருக்கும், சரிங்களா. ஆமாண்ணா என்ன காட்டு பஸ்ஸு உள்ளார இருக்கும், வாரணம்னா என்ன யானை அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்துகள்னா என்ன, கடல். சொற்களின் கூட்டு பெயர், ஆடுனா என்ன, ஆடுனா எப்படி இருக்கும், ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோமா. அப்புறம் நார்மலாக இலக்கணத்தில் வன்தொடர் குறிச்சி இருக்கணும், யாப்பிலக்கணப்படி பாருங்கள். எல்லாமே பார்த்தா இதுதான், எல்லாமே இலக்கணம் ரிலேட்டடு. இப்போ இருக்க நம்ம சிலபஸ் ரிலேட்டடாக கொடுத்து வச்சுருக்காங்க. பிழை திருத்துக, சொல் பொருள் பொறுத்துக, ஒருமைப்பன்மை பிழை. பாருங்க, நமக்கு ஒரு இதில் கொடுத்துருப்பாங்கல்ல, கீழே பத்தியினைப்படுத்தி வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டாபிக் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, சரிங்களா. இதை படிச்சுட்டேன்னா கீழே இருக்கிற ஒரு கொஞ்சம் கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் மழை என்றதும் குழந்தைக்கு நினைவுக்கு வருவது காகித கப்பல். இதிலே கொடுத்துருப்பாங்க அவங்க ஃபஸ்ட்டு, மழை என்றதும் குழந்தைக்கு நினைவுக்கு வருவது காகித கப்பல், சரிங்களா. இதை பார்த்து நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையை சிறந்திருந்தன, கீழே இருக்குங்க. இந்த பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பர் கட்டும் கலையில் சிறந்திருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்குங்களா. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து சிலபஸ்லேயும் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, சரிங்களா. இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே இதில் இருக்குது, சரிங்களா. இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின் நமக்கு வரும், சரிங்களா. இதோட வந்து தமிழ் முடிஞ்சிச்சு. அது ஜிஎஸ் பாருங்கள். ஜிஎஸ் நான் சும்மா ஓரளவு காட்டுறோம். ஜிஎஸ் நீங்களே சும்மா ஒரு கொஸ்டினை பாருங்கள் எப்படி இருக்குங்க, எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. சில கொஸ்டின் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும், சில கொஸ்டின் வந்து பார்க்காத மாதிரி இருக்கும், சரிங்களா. கொஞ்சம் டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும் சிலபஸ். பாருங்கள், இதெல்லாம் நம்ம வந்து மோஸ்ட்லி அந்த படிச்சு போனோம். சில கொஸ்டின் ஆனால் நமக்கு ஈஸியாக இருக்கும், சில கொஸ்டின் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜிஎஸ் தான் கொஞ்சம் இதாக இருக்கும், சரிங்களா. பாருங்கள், 1840 841ஆம் ஆண்டு தென்னார்கள் பகுதி ஏற்படுறதுக்கான காரணம் வரி விதித்தற்காக, சரிங்களா. இதெல்லாம் நம்ம வந்து எங்கே படிச்சிருக்கோம் சொல்லிட்டு தெரியாது, எனக்குலாம் ஞாபகமே இல்லை சுத்தமாக. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஸ்ரீகாந்த் பாகன் சிறப்பான தமிழ் மொழி பெயர்ப்பு. ஆனால் இது வந்து நமக்கு G4 சிலபஸ் கிடையாது. G4 சிலபஸ்னால் தமிழ் அந்த மாதிரி சிலபஸ் தான். ஜிஎஸ் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, இதோட சிலபஸ் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் சில கொஸ்டின் பார்த்தோன்னா நமக்கு வந்தது தான், சரிங்களா. பாருங்கள், 1911ஆம் வருடம் ஜூன் மாதம் 11ஆம் நாள் மாவட்ட ஆட்சியர் ராஜ் தனது துரதிருஷ்டமான பயணத்தை திருநெல்வேலியிலிருந்து டேஷ்க்கு மேற்கொண்டார், கொடைக்கானலாம். இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அப்போ தான் வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க அவர். ஜிஎஸ் இந்த மாதிரி தான் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம தமிழை பற்றி தான் பார்க்க வந்தோம். ஸோ தமிழ் பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்படி தான் நமக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் கொஷின் பேப்பர் வந்து பாருங்கள். அதே போல் வந்து நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வீடியோவுக்கும் லைக் பண்ணுறேங்க, சரிங்களா.
இதே போல் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.